அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரில் இஸ்லாத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் மனித குலத்திற்கு அதிகம் நன்மை செய்யக்கூடிய வகையில் இறைவனால் வழங்கப்பட்டுள்ளன என்பதை தகுந்த காரணங்களோடு நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக இறைவனுக்கும் மனிதனுக்கு மத்தியில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது, இது இஸ்லாத்தினுடைய தெளிவான ஒரு நிலைப்பாடு என்பதையும் புரிய வைத்தோம். அதில் இந்த இடைத்தரகர் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திலேயே முஸ்லீம்களில் சில பேர் இதனுடைய தாற்பயம் விளங்காமல் நம்ம இறைவனை நெருங்குவதாக இருந்தால் நேரடியாக நெருங்க முடியாது, அதுக்கு ஒரு இடைத்தரகர் பெரியார்கள், மகான்கள், நல்லவர்கள், ஞானிகளை துணைக்கு அழைத்து கொண்டுதான் இறைவனை நெருங்க முடியும் என்று நம்புவது தவறு. அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் என்று நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாய மக்களை சந்தித்தார்களோ அந்த சமுதாய மக்கள் அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் அல்லாஹுவை நேரடியாக அணுகாதவர்களாகவும் இருந்தார்கள். அவங்க செஞ்ச ஒரே தவறு என்னன்னு கேட்டால், இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த லயக்கூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவர் யார் என்று நபியை நீங்கள் அந்த மக்களிடத்திலே கேட்டால் அல்லாஹ் என்றவர்கள் சொல்வார்கள். அதை மக்காவில் இருந்த நம்ம முஷ்ரிக் என்று சொல்கிறோமே அவர்கள்ட்ட போய் வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார்னு கேட்டா அவங்க சொன்ன பதில் என்ன? அல்லாஹ் என்று சொன்னார்கள். இது திருக்குர்ஆன்ல 29, 61, 31, 25, 39, 38 ஆகிய வசனங்கள்ல இது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வலையின் ஸஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்தவன் யார், ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பாதி மௌத்திஹா, அது வறண்ட பிறகு அதன் மூலம் பூமியை செழிக்க செய்தவன் யார் என்று அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேட்டால் லயக்கூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றவர்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 29வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்ங்கிறாங்க, பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அந்த அபூஜஹல் வகைராக்கள் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார்ப்பா வானத்திலிருந்து மழை இறக்கி அதன் மூலம் பயிர் பச்சைகளை முளைக்க செய்கிறவன் யாருன்னு கேட்டா அவன் அல்லாஹ் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். வலையின் ஸஅல்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை யார் படைத்தது, ஏப்பா உங்களெல்லாம் யார்ப்பா படைச்சது அப்படின்னு கேட்டால் லயக்கூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று யார் சொன்னதான்? மக்காவில் இருந்த இறை மறுப்பாளர்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய அனைத்தையும் மிகைத்து நிற்கக்கூடிய ஒருவன் தான் எங்களை படைத்தான், அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று அவர்கள் பதில் சொன்னதாக 43வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி குல் லிமனில் அர்து வமன் ஃபீஹா இன் குந்தும் சாதிகீன் இன் குந்தும் தாலமூன், நீங்கள் அறிந்திருந்தால் சொல்லுங்கள், பூமியில் உள்ளவையும் அதில் உள்ள மக்களும் யாருக்கு சொந்தம் என்று கேளுங்கள். சயக்கூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று தான் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் தான் படைச்சான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இவ்வளவு தெளிவாக யார் இருந்திருக்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் அப்படி இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? ஏதாவது பிரச்சனை, தேவை, கோரிக்கை வைக்கிறத மட்டும் ஒரு ஆளை துணைக்கு பிடிச்சிக்கிறாங்க. படைச்சது அல்லான்னு விளங்குறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. ரிஸ்க் தர்றது அல்லான்னு விளங்குறாங்க, நம்புறாங்க, அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற எப்படி கேட்கிறாங்க? பெரியார்கள், மகான்கள் என்று கடந்த காலத்தில் யாரையெல்லாம் கருதினார்களோ, குறிப்பாக இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, அவங்களுடைய சிலைகளை எல்லாம் கூட காபா ஆலயத்துக்குள்ளே வைத்தவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான பெரியார்கள், மகான்கள் என்று அவர்கள் யாரை நினைத்தார்களோ, அதில் மகான்களும் இருந்திருக்கலாம், மகான்கள் இல்லாதவர்களும் இருந்திருக்கலாம், அவர்கள் யாரை மகான்கள் என்று நினைத்தார்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டு இவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு வாங்கி தருவார்கள். அப்ப இதை சொன்னதுனால தான், இடைத்தரகர் இருக்கிறது என்று சொன்னதுனால தான் அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ற குற்றவாளிகளாக ஆனார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறார்? இஸ்லாமியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சில பேர் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்காமல் மகானே, பெரியார், அவுலியாவே நீங்க வாங்கித்தாங்க என்று கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சில பேர் இதையெல்லாம் கடந்து நீங்களே தாங்க என்று கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். இவர்களுக்கெல்லாம் இந்த நன்மை கிடைக்காது. எந்த நன்மை? இந்த மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மை இருக்க அவர்களுக்கு கிடைக்குதா? இன்றைக்கு தர்காக்கல்ல போய் என்ன செய்யறாங்க? மற்றவர்கள் எப்படி நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிறாங்களோ அதே மாதிரி கல்லுக்கு முன்னாடி கொண்டு நிலத்தை வைக்கிறாங்களா? சமாதிக்கு முன்னாடி வைக்கிறாங்களா? வைக்கிறார்கள். உண்டியல்ல காசு போடுறாங்களா? அங்க உள்ளவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் மத்தியில் உட்கார்ந்து ஏமாறுகிறார்களா? எல்லாம் அந்த நன்மை இழந்துடுறாங்க. யார் அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் இடைத்தரக முஸ்லிமா பிறந்தால் இந்த நன்மை கிடைக்காது.
முஸ்லிமா இருந்தால் இந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நன்மை கிடைக்கும். எனவே இது கவனமாக முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை நெறியின் மூலமாக நம்ம மறுமையில் வெற்றி பெறணும். இந்த உலகத்திலே நம்மளை எவன் ஏமாற்றி விடாமல் நம்ம தெளிவான நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நிமிடத்தில் இருந்தால் திருந்தி கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இனி தலைப்புக்கு வருவோம். அப்போ மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகளில் அதனுடைய கடவுள் கொள்கை முக்கியமான பல நன்மைகளை செய்கிறது. அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அடுத்து இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால், இப்போ இறைவன் ஒருத்தர் இருக்கிற நம்புகிறோம். பல மதங்களில் இறை நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இறைவன் யாரு அதை புரிகிற விஷயத்தில் தெளிவு இல்லாமல் இறைவன் எப்படி இருப்பான் அதை பற்றி தெளிவு இல்லாமல் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொருவரும் இறைவனை பற்றி ஒவ்வொரு விதமான கற்பனைகளை வகுத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால தான் அவர்கள் இறைவனை பற்றி பேசும் பொழுது சொல்வார்கள், இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் ஒன்று இல்லைன்னு அர்த்தம். தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான். அப்போ எனக்குள்ளே இருப்பான் உனக்குள்ளே இருப்பாங்கும் பொழுது நான் எதுக்கு நல்ல காரியம்லாம் செய்யணும்? நான் தான் இறைவனாக இருக்கிறேனே. அப்போ இது ஒரு சித்தாந்தத்தை இது கேட்டாலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சித்தாந்தம். இதில் எந்த ஒரு லாஜிக்குமே இருக்காது. இதில் எந்த கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு உளறல் என்று தான் எல்லாரும் நினைக்கணும். எதை நினைக்கணும்? இறைவன் தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் ஒன்னிலும் இருப்பான் எண்ணிலும் இருப்பான் காட்டிலையும் இருப்பான் கடல்லையும் இருப்பான்னு சொன்னால் அப்போ இறைவன்கிற ஒருத்தனை இல்லை. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ணிட்டான்னு வைங்க, அப்போ இறைவனை கொலை செய்து விட்டான்னு ஆயிருமா இல்லையா? ஒரு மனுஷனை கூட ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான்னு வைங்க, இறைவனை ஆஸ்பத்திரியில் அவன்கிட்டையும் தானே இறைவன் இருப்பான். அப்போ இறைவன்கிறவனை மனிதர்லேருந்து பிரிக்கணும். என்ன பிரிக்கக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இறைவனை மனுஷனை ஒன்றை இரண்டரை கலந்தவர்களாக மக்கள் நினைக்கும் பொழுது தான் நிறைய குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள். சில பேர் எல்லாத்திலையும் காணுவதெல்லாம் இறைவன் தான், தனியாக இறைவன் ஒன்று கிடையாது, எல்லாமே இறைவன். காற்று மழை தண்ணி கிண்ணி எதா இருந்தாலும் நீ கையில் வச்சுக்கிற பேனா பென்சிலு வாட்சி தொப்பி எல்லாமே இறைவன் தான் என்கிற மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனமான உளறல்களையும் சில பேர் என்ன செய்கிறாங்க, இறைவன் விஷயத்தில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது மாதிரியான உளறல் பேர் வழிகள் நம்ம சமுதாயத்திலையும் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் ஈடுபடாது. கடந்த காலங்களில் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிறுக்கு தத்துவம் பேசக்கூடியவர்கள்லாம் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். இடையில் நுழைந்தார்கள். ஆரம்பத்தில் இல்லை, இப்பவும் இல்லை, நடுவில் நுழைந்தார்கள், நுழைந்தபடி தொலைஞ்சு போய்விட்டார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படை வரக்கூடாது. அடுத்து என்ன, இறைவன் தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான்னு சொல்றத கொஞ்சம் இறங்கி, இறைவன்கிறவன் சில நல்லவர்கள்ட்ட மட்டும் இருப்பான். யார் ஞானியாகி விட்டார்களோ யார் மகானாகி விட்டார்களோ அவங்களோட இறைவன் கலந்து விடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தையும் மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க சொல்லி, அதன் மூலம் மகான்கள் பெரியார்களுக்கு ஒரு அந்தஸ்து உண்டா. அப்போ என்ன விளக்கம்? இதனால குழப்பத்துக்கு காரணம் என்ன? இறைவன் என்றால் யாருன்னு விளங்காம அவன் ஏன் ஒரு மனுஷன்ட்ட வர்றான்னு சொன்னால் நிறைய இறைவன் ஆயிடுவான ஒரே நேரத்தில். இப்போ நான் ஒரு நல்லவன் வச்சுக்கிடுவோம், என்கிட்ட இறைவன் வந்து விட்டான். நீங்கள் ஒரு 1000 நல்லவங்க இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட இறைவன் வந்துட்டான்னு சொன்னால் அப்போ இறைவன் 1001 இறைவன் ஆயிடுறானே. ஒரு இறைவன்கிறது மாறி போகுதா இல்லை, பேசிக்க உடஞ்சி போயிடுதா இல்லையா? அப்போ இறைவன் தூணுலையும் இருக்க மாட்டான் துரும்புலையும் இருக்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஞானி மகான் என்கிற நிலைமைக்கு வந்தாலும் அவர்களுக்கு உள்ள எல்லாம் யார் இருக்க மாட்டான்? இறைவன் இருக்கவே மாட்டான். இதை நம்ம தெள்ள தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இதில் இந்த கருத்தையும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள கடந்த காலத்தில் இந்த 500களில் வாழ்ந்த சில ஞானிகள் என்ற அறைக்கு இருக்கிறார்கள் இதையும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இறைவன் மகான்களில் ஒன்றாகி விடுவான். அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு இஸ்லாத்தில் இருந்த பாருங்க, இதெல்லாம் ஒழிச்சு கட்டின இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருந்து அதுக்கு ஆதாரம் காட்டுறது. என்ன ஆதாரம் காட்டுறது? அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உண்மைதான். என்ன ஹதீஸு? யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ, மன் ஆதாலி வலியன் பகத் ஆதன் துஹுபில் ஹர்பி, யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய அடியார்கள் வணக்கங்கள் மூலமாக, கடமையான வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்குகிறார்கள், உபரியான வணக்கங்களை செய்து மேலும் நெருங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி நெருங்கும் பொழுது நான் அவனை நேசித்து விடுவேன். நான் நேசித்து விட்டேன் என்று சொன்னால் குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கிற காதாக நான் ஆகிவிடுவேன். ஓ பசரஹுல்லதி யுப்சிரு, அவன் பார்க்கிற கண்ணாக நான் மாறிவிடுவேன். ஓ எதஹுல்லதி யப்திஷு, பிடிக்கிற கையாக நான் மாறிவிடுவேன். ஓ ரிஜ்லஹுல்லதி எம்சி, நடக்கிற காலாக மாறிவிடுவேன். இதில் என்ன வருது? எனக்கு விருப்பப்படி ஒரு அடியான் நடந்து கொண்டால் அவன் காது நான் தான் அவனுக்கு காது, நான் தான் அவனுக்கு கண்ணு, நான் தான் அவனுக்கு கை, நான் தான் அவனுக்கு காலுன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப நல்லவங்கள்ட்ட அல்லாஹ் ஊடுருவத்தானே செய்யறான் என்று இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள்?
பேசக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். அப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது? பற்றியா பெரியார்கள் மகான்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. அவருடைய கை அல்லாஹ்வுடைய கையாக்கும், அவருடைய கண் அல்லாஹ்வுடைய கண்ணாக்கும், அவருடைய காது அல்லாஹ்வுடைய காதாக்கும். அப்படின்னா என்ன? அல்லாஹ்ட்ட கேட்கலாம் கேட்டுடலாம்ல, அவர் கடவுளாக்கி போடலாம்ல. அதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் சொன்னார்கள். ஆனால் கொஞ்சம் கூட அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. இது இப்படி தான் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயமா? அப்போ அல்லாஹ்வுடைய கை தான் அவருடைய கை என்றால் அவர் ஏன் செத்து போனார்? அந்த கையை இப்போ பிடிக்க மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய கண்ணு தான் அந்த கண்ணு என்றால் அவர் ஏன் கண்ணை மூடிட்டாரு, பார்க்க முடியாமல் போய்விட்டாரு? அல்லாஹ்வுடைய காது தான் அவருடைய காது என்று சொன்னால் அவருக்கு என்ன கேட்கல? செத்து போனது ஏன்? அட செத்து பணமாக இருக்கிறாரு, அப்புறம் போய் என்ன செய்யறது? இவர் தான் அல்லாஹ்வுடைய காது, அல்லாஹ்வுடைய கண்ணு, அல்லாஹ்வுடைய வாயின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணு, அல்லாஹ்வுடைய கை, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எல்லா மொழிகளையும், குர்ஆன்லையும் சரி, உங்களுடைய எங்களுடைய பேச்சுக்கள்லையும் சரி, ஒரு இலக்கியமாக, ஒரு ஓமையாக, ஒரு சிலேடையாக இது மாதிரி சில வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். அது நேரடியான பொருளை யாருமே புரிந்து கொள்ள மாட்டோம். குர்ஆன் ஒளி என்று சொல்றோம், குர்ஆனை ஒளி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது நேரடியாக நீ புரிந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு மின்சார கட்டணம்லாம் பில்லாம் மிச்சமாக போயிடும். 10 குர்ஆனை வாங்கி 10 இடத்துல கட்டி போடுங்களா, வெளிச்சம் வரும். அப்படி வழங்குமா யாராவது? குர்ஆன் ஒளின்னு சொன்னால் என்ன வழங்கணும்? வெளிச்சம் அதுலேருந்து வரும்னு வழங்கக்கூடாது. நேர் வழியா அல்லாஹ் ஒளின்னு சொல்றான். இருட்டை வழிகேட்டை இருட்டுங்கிறான். வழிகேட்டில் இருந்த மக்களை நேரான பாதைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது. இது வெளிச்சம். வெளிச்சத்தில் எப்படி நல்லது கெட்டது கரெக்டாக தெரியுமோ அதே மாதிரி இந்த குர்ஆனை வாசித்தால் நல்லது கெட்டது சரியான முறையில் தெரியும். அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னா. அப்போ நீ விளங்கின மாதிரி நான் இதை விளங்கட்டுமா? அல்லாஹ்வுடைய கையாயிரும், அல்லாஹ்வுடைய காலாயிரும் என்று சொல்லி கொண்டு ஏமாத்தினார்களே, இவர்கள் விளங்கின மாதிரி குர்ஆன் ஒளியாக இருக்கிறது என்பதை விளங்கினா எப்படி விளங்கனே? யார் வீட்டுக்கு கரண்டே தேவைப்படாது, விளக்கே தேவைப்படாது. இப்படி விளங்க முடியுமா? குர்ஆனில் வெளிச்சம் வருமா? வராது. வேற என்னது? நேர் வழிக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி விளங்கணுமா இல்லையா? அதை விட்டுருங்க, குர்ஆனை விட்டுருங்க. உங்க பேச்சில் எங்க பேச்சில் என்ன செய்வோம்? ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு பக்கபலமாக இன்னொருத்தர் இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் துணையாக நிற்கிறாரு. அப்போ என்ன செய்வாங்க? இவர் அவருக்கு வலது கையும்பாங்க. அப்போ அவர் வலது கை இல்லையா? அப்போ இவர் தான் அவருடைய வலது கையா? அப்படி அர்த்தம் என்ன விளங்குவோம்? வலது கை எப்படி ஒரு மனிதனுக்கு எல்லா நல்லது கெட்டதுக்கும் பக்கபலமாக நிற்குதோ, இடது கையை விட வலது கை தான் பிடிக்க உதவும், அடிக்க உதவும், பலவிதமான காரியங்களை ஆற்றுவதற்கு உதவும். அந்த மாதிரியான ஒரு கை எப்படி நமக்கு உதவுகிறதோ அந்த மாதிரி இந்த மனுஷன் என் வலது கை உதவுற மாதிரி எனக்கு உதவுகிறான். என் கட்டளையை என் கை மீறுமா? அந்த மாதிரி என் கட்டளை மீற மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் வலது கையினாங்களே தவிர இவனத்துக்கு வலது கையை வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? டைரக்டா நேரடியாக விளங்குவாங்களா? இந்த மாதிரியான நடைகளையும் குர்ஆனில் சில வசனங்கள் இருக்கிறது, சில ஹதீஸ்களும் இருக்கிறது. அப்ப இதை இப்படி புரிஞ்சுக்கிறாம அல்லாஹ்வுடைய கை தான் இவரு, அல்லாஹ்வுடைய கண்ணு தான் இவருன்னா பல கடவுளாகி போயிருமே. அதை யோசிக்க தவறி விடுகிறார்கள். அப்போ அவன் சாப்பிட்டான, அவைய சாப்பிட்டான், அல்லாஹ்வுடைய வாய் சாப்பிடுமா? அவன் சாப்பிட்டான, யார நீ மகான்னு சொல்றியோ அவன் சாப்பிட்டானே. அல்லாஹ் பாத்ரூம் போவானா? நீ யார மகான்? அல்லாஹ்வுடைய கையாயிட்டார், அல்லாஹ்வுடைய கண்ணாயிட்டார் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க மலஜலம் கழித்தாங்களா இல்லையா? அப்ப நான் என்ன வழங்குறது இல்லை, ஒரு ஓமையாக நெருக்கத்தை காட்டுறதுக்காக வேண்டி அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்வதற்காக ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னால், ஏன்னா மனித பாஷையில தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. மார்க்க போதனைகள்லாம் மனிதனுக்கு வந்தது தான். அதுக்காக இறைவனுக்குன்னு தனி ஸ்டைல் உண்டாக்கிலாம் பேசப்படலை. அதனால அப்படி அல்லாஹ் பேசுறான்னு விளங்கி கொள்ளணும். இது விளங்குறதுக்கு இவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்றை சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாகத்தான் இதுவும் வருது. என்ன வருது? அடியார்களை கூப்பிட்டு அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது ஒருத்தனை கூப்பிட்டு அல்லாஹ் யாவப்படுத்துவான், அடே ஒரு நாள் நான் உன்கிட்ட பசிக்குதுண்டு ஜியத்து ஃபலம் துத்ஐமுனி, நான் உனக்கு பசிக்குன்னு சோறு கேட்டேனே, எனக்கு சாப்பாடு நீ தரலையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அதே மாதிரி மறில் தூ ஃபலம் தவுதுனி, நான் நோய்வாய்ப்பட்டேனே, நீ ஏன் என்னை நோய் விசாரிக்க வரல? ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, ஏப்பான் உடம்பு சரியில்லாமல் தான் நான் இருந்தேன், என்ன நீ பார்த்துருக்கலாம்ல, பசிக்குன்னு தான் நான் சொன்னேன், எனக்கு ஏதாவது தந்திருக்கலாம்ல அப்படின்னு அல்லாஹ் யார்கிட்ட கேட்பானா? அடியான்ட்ட கேட்பானா. அந்த அடியா என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ் உனக்கு எப்படி பசிக்கும், உனக்கு எப்படி நோய் வரும், நீ என்கிட்ட வரவும் இல்லை, நீ கேட்கவும் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லையே அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிடுவானா. அப்போதான் அல்லாஹ் சொல்லுவானா, அட எனக்கெல்லாம் பசிக்காதுடா, எனக்கெல்லாம் நோயெல்லாம் வராது. ஒரு நோயாளி இத்தனாம் தேதி இந்த பேருடைய நோயாளி உன்ட்ட வந்தானா, அவனை விரட்டி விட்டியா? இந்த மாதிரி ஒருத்தன் பசிக்குன்னு சோறு கேட்டானா, அவனை விரட்டி விட்டியா? அவனுக்கு நீ கொடுத்து இருந்தால் எனக்கு கொடுத்த மாதிரி நான் எடுத்திருப்பேன். அப்ப அல்லாஹ் விளக்கிறான். இதனுடைய மீனிங்கை இந்த மாதிரி சொற்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மளா போட்டு கிறுக்குத்தனமா விளங்குவதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக விளக்கி விடுறத பார்க்குறோமா இல்லையா? அப்ப இவங்க விளங்கின மாதிரி இதை விளங்குனா அப்ப பிச்சைக்காரன்லாம் அல்லாஹ் வாக்கப்ப, அவுலியா மட்டுமா அல்லாஹ்?
பிச்சைக்காரனுக்கு பசிக்குதுன்னு தான் என்ன அர்த்தம்? அப்படியே அல்லாஹ் வந்துட்டார், வாங்க அல்லாஹ் அப்படி செய்வீங்களா நீங்கள்? என்ன அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். நான் சோறுக்கு தானே கேட்டு வந்தேன், ஏன் எனக்கு தரலைங்கிறான்ல. அப்போ யாரெல்லாம் நம்மகிட்ட கேட்டு வர்றான் அவன்லாம் யாரு? அல்லாஹ். நோய்வாய்ப்பட்டார்னு ஒரு கேள்விப்பட்டீங்கன்னு வைங்க, ஆஹா அல்லாஹ் நோய்வாய்ப்பட்டவங்க பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவர்லாம் அல்லாவா? அங்கே போய் நோயாளிகிட்ட போய்கிட்டு அல்லாவே அவர் தான் அல்லாஹ் எனக்கு ஏதாவது தாங்க அப்படி கேட்பீங்களா? நான் நோய்வாய்ப்பட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் நோய்வாய்ப்படுறான்னு அர்த்தமா? அல்லாஹ் நோய்வாய்ப்பட மாட்டான்னு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு முரணாக அதை விளங்கி கொள்ளாமல் மனிதன் இன்னொரு மனிதனை கவனிப்பதில் தான் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. ஒரு அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பினத்துக்கு உதவி சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், நீ உதவ மறுத்திருக்கிறேன்னு சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு மறுத்திருக்கிறேன்னு அர்த்தம். இந்த கருத்தை வலியுறுத்துவதற்குத்தான் இது மாதிரியான சொற்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி அத்வைதம் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மனுஷனு அவன் ஞானின்னு வைத்துக்கொண்டு பெரிய பெரிய தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு என்னமோ அவற்றையே அல்லாஹ் இருக்கிற மாதிரியும் அவற்றையே கடவுள் தன்மை இருக்கிற மாதிரியும் அதனால மக்கள்லாம் அவரை தூக்கி கொண்டாடணுங்கிற மாதிரியும் ஒரு சித்திரத்தை உண்டாக்கிட்டாங்களே. அதை இஸ்லாம் உடைக்கிறது. உடைக்கிறது அத்வைதம் கிடையாது. இறைவன் தூணுலையும் கிடையாது, துரும்புலையும் கிடையாது. வேற எப்படி ஒரு முஸ்லீம் நம்பணும்? இறைவன் எப்படி நம்பணும்? இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் நம்ம நம்பணுமா? எப்படி நம்பணும்? யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃபஅலூன மா யுமரூன். மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நமக்கு சொல்லி தருகிறான், மலக்குகள் இருக்கிறது வானத்திலங்க. அந்த மலக்குகள் பயப்படுகிறார்களா? தங்களுக்கு மேலே உள்ள இறைவனுக்கு பயப்படுகிறார்கள். ஃபௌக்னா மேலே, ஊப்பர். அப்ப தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை பற்றி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அஞ்சுகிறார்கள். மலக்குகள் இருக்கிற வானம் இருக்குதே, அதுக்கு மேலே இறைவன் இருக்கிறான் என்பதை திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயத்தில் 50வது வசனம் சொல்கிறது. 67வது அத்தியாயத்தில் 16வது வசனம் சொல்கிறது, ஆமின்தும் அம்பிசமாய் யக்ஸிபிக்குமுல் அர்ல. உங்களை பூமியிலே ஒரேடியா புதையுண்டு போக செய்ய மாட்டான் அல்லாஹ், அப்படி நீங்க நம்பிக்கை இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? அமின்தும், நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீர்களா? மன் ஃபிஸ்ஸமாயி, வானத்தில் உள்ளவனை பற்றி. அல்லாஹ் தனக்கு சூட்டிக் கொள்ற பேர் என்ன? வானத்தில் இருக்கிற என்னை பற்றி பயமற்று இருக்கிறீர்களா அப்படின்னா அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று நம்புவதுதான் சரியான நம்பிக்கை. அப்படி நம்பிட்டோன்னு வைங்க, கண்டவன் உங்கள்ட்ட அல்லான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான், நம்மளை கண்காணிப்பு, அது தனி விஷயம். அல்லாஹ் இருக்கிறது எங்க? வானத்தில் தான் இருக்கிறான். அதே மாதிரி 67வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி அமின்தும் அம்பிசமாயி யுர்சில் அலைக்கும் ஹாசிபா, உங்களுக்கு ஒரு பெரிய புயல் காற்றை வானத்தில் உள்ளவன் அனுப்ப மாட்டான் என்று பயமில்லாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி 32வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறான், யுதப்பிருல் அம்ர மினஸ்ஸமாயி, வானத்தில் இருந்து கொண்டு இந்த காரியங்களை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இலல் அர்லி, பூமி வரைக்கும் வானத்தில் இருந்து கொண்டு அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். சும்ம யாருஜு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப மிம்மா தவுதூன். அப்போ பூமியில் இருந்து கொண்டு வானத்தில் இருந்து கொண்டு பூமியை நிர்வகிக்கிறதா இருந்தால் எத்தனையோ கோடான கிலோமீட்டர் தொலைவு வருமே. அங்கே இருந்துக்கிட்டு இதை எப்படி நிர்வகிக்கிறது? இங்கே உள்ள மெசேஜ் எப்படி அங்கே உடனே போகும், அங்கே உள்ள மெசேஜ் எப்படி உடனே வரும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன வேகத்தில் வருதுன்னு கேட்டால், கட்டளைகள் எல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய கட்டளை, இங்கிருந்து உள்ள ரிப்போர்ட்டுகள், இங்கிருந்து அனுப்பப்படுகிற மாணவர்கள் மூலமாக அனுப்பப்படுகிற ரிப்போர்ட்டுகள்லாம் எப்படி போகுதான்? சும்மா யாருஜி இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப மிம்மா தவுதூன். நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடத்திற்கு நிகரான ஒரு நாள். 1000 நாளுக்கு நிகரானதல்ல, 1000 வருடம் நீ பிரிக்கிற வேண்டியதான் 365. அப்போ அத்தனை மடங்கு உள்ள ஒரு நாள். அல்லாட்ட ஒரு நாள் என்பதும் சரிதான், நம்ம 1000 வருஷம் என்று சொல்வதும் சரிதான். அப்போ அந்த ஃபாஸ்ட்டில் போகுது. 1000 வருஷத்துடைய வேகத்தில் அல்லாஹ் கட்டளைகள் போகிறதுனால ஒரு செகண்டுங்கிறத ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடும். அதனால தூரத்தில் இருந்தவன் நிர்வகிக்கிறது அவனுக்கு சிரமம் கிடையாது, அது சாத்தியமற்றது கிடையாது என்பதை சொல்வதற்காக வேண்டி இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்கிற காட்சியை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஆவியா பின் ஹக்கம் என்கிற ஒரு தோழர் வர்றாரு. சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நேர்ச்சை பண்ணி இருந்தேன், ஒரு மூமினான இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடிமையை விடுதலை செய்யணும்னு நினச்சிருந்தேன். என்கிட்ட ஒரு மூமினான ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், நான் அவளை அல்லாஹ்வுக்காக சுதந்திரமாக்க போகிறேன். இந்த அடிமை நீ என் அடிமையாக இருக்காத, அல்லாஹ்வுக்காக நான் உன்னை விடுதலை செய்கிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடிமை பெண்ணுங்கிறியப்பா அது மூமின் தானா, இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணு தானான்னு கேட்டுட்டு நான் செக் பண்ணணும், கூட்டிட்டு வா, நீ சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண்ணு உண்மையான மூமினா என்று தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ஏத்து நீபிகா,
அந்த பொம்பளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அப்போ நான் ஃபத்தை துஹூபிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த பெண்ணை நான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இப்போ கால லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனல்லாஹ், அந்த பெண்ணிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? மூமினை செக் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு மூமினா ஒரு முஸ்லிமா என்பதை செக் பண்ணுவதற்கு நபிகள் நாயகம் எடுத்த முதல் கேள்வி என்ன? முஸ்லிமான பெண்ணை தானே நீ விடுதலை செய்ய நினைச்ச. ஒரு முஸ்லிம்னா முதல்ல எதை நம்பணும்? அல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க ஒழுங்கா நம்பணும். கேட்குறாங்க ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த பெண்ணு சொல்லுது காலத்து ஃபிஸ்ஸமா, வானுலகில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான் காலத்து மன் அன, அப்போ நான் யாரு? ரெண்டை நம்பணும். அல்லாவை நம்பணும். அல்லாவை எப்படி நம்பணும்? அவன் வானுலகத்தில் இருந்து இந்த உலகத்தை எல்லாம் அண்ட சராசங்களை காத்துக்கிட்டு இருக்கான் நம்பணுமே தவிர தூணுக்குள்ளையும் துரும்புக்குள்ளையும் வந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு திரிகிறான்னு என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் பற்றி நம்பக்கூடாது. அப்போ மண் அன, நான் யாரு? அப்போ அந்த அம்மா சொல்லுகிறது அன்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபஅத்திக்ஹா ஃபஇன்னஹா மூமினா, இதுதான் மூமினான், ஒரிஜினல் மூமினான ஒரு பெண்ணு, நீ விடுதலை செஞ்சிரு. அப்போ அல்லாஹை பற்றி எப்படி நம்பினா தான் மூமினாக முடியும்? நம்மள நிறைய பேர் விளங்காமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் பழகி பழகி அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டால் அல்லாஹ் எங்கே வேண்டாலும் இருப்பான். எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்ல பாட்டு, எங்கும் இருப்பவனே அல்லாஹ் அல்ல, எங்கும் எப்படி இருப்பான்? அவன் எங்கே உள்ளதையும் பார்ப்பான், எங்கே உள்ளதையும் கண்காணிப்பான் நம்பணுமே தவிர எங்கும் இருக்கிறாங்கிறது ஒரு ஏதாவது லாஜிக் இருக்குதா? அவனை நம்ம தாங்க இயலுமா? அல்லாஹ் வந்து என் மேலே உட்காந்து எனக்கு தாங்க முடியுமா? அப்போ நம்ம விளங்காமல் என்ன செய்கிறோம்? எங்கும் நிறைந்தவனே எங்கும் நிறைந்தவனே பிற கலாச்சாரங்களை காப்பி அடித்த சித்தாந்தங்களை எல்லாம் இந்த பாடல்கள் மூலமாக இல்லை, இந்த பாட்டு செஞ்ச கூத்து தான் போட்டோம். அரபிலையும் தமிழ்லையும் இந்த பாட்டுகளை எழுதி எழுதி நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வை பற்றி உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவருமாங்க. உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர் உருவமற்ற இறைவனுக்குன்னு சொல்லி, உருவமற்ற இறைவன் எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? அவனுக்கு உரிய உருவம் இருக்கு நமக்கு தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர சூனியமா அல்லாண்ட உண்மை இல்லையா? அப்போ அது விளங்காமல் இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மூமினான பெண் என்பதற்கு என்ன அளவுகோல் வைக்கிறாங்க? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவள் மூமினான பெண்ணு தான் என்று சொல்லி முஸ்லீமில் 836வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்றான் சும்மஸ்தவா அலல் அர்ஷி, வானத்தில் இருக்கிறான். வானத்தில் எங்கே இருக்கிறான்? வானத்துக்கு மேலே அரிசி இருக்கிறது. அரிசி என்றால் அவனுக்கு சொந்தமான ஒரு இருக்கை இருக்கிறது. அந்த இருக்கையில் அவன் கம்பீரமாக வீற்றிருக்கிறான் அப்படி நம்பனு அல்லாஹ் அதை சொல்லுறான். சும்மஸ்தவா அலல் அரிசி, அரிசி என்ற இருக்கையில் அவன் வீற்றிருக்கிறான். இது திருக்குர்ஆனில் 7:54, 10:3, 25, 59, 22, 4, 57, 4 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் இந்த ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டான். அரிசில வீட்டு இருக்கிறான் என்கிறத இத்தனை வசனங்கள்ல 5 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 20வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் வேற மாதிரி கொஞ்சம் வார்த்தையை மாற்றி சொல்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அளவற்ற அருளாளனாகிய இறைவன் அரிசில வீட்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்கிறதுக்கு ஒழுங்கா ஆன்சர் சொல்லாதவர்கள்லாம் முஸ்லீம்ங்கிற பேர்ல நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால நம்ம கிடைக்க மாட்டேங்குது. ஏன் வேண்டாலும் என்கிட்ட நல்லா இருக்கான் உங்ககிட்ட நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த 500, 600, 700களில் இந்த இப்னு அரபி போன்ற சில அரை கிறுக்கர்கள்லாம் மக்களை கெடுத்தாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களுக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கொடுத்தா நான் தான் அல்லான்னு சொல்லியிருப்பானா? இந்த மன்சூர் ஹல்லாஜின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் அனல் ஹக் நான் தான் அல்லான்னு சொல்லியே இருக்கிறான். அப்போ இப்படியெல்லாம் சில கிறுக்கணும் நான் தான் அல்லான்னு சொல்லும் பொழுது மக்கள் என்ன பண்ணாங்க? அவுலியா வந்துட்டார், மகான் வந்துட்டார், அவர் கொண்டாடுனாங்க. அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் தான் அல்லான்னு எந்த தைரியத்தில் அவன் சொல்கிறான்? நீங்கள் பரப்புன சித்தாந்தத்தை வச்சு சொல்கிறான். நீங்கள் என்ன சொன்னீங்க? தூண்லையும் இருப்பாண்டு துரும்புலையும் இருப்பான். தூண்லையும் துரும்புலையும் இருக்கிறவன் எங்களில் இருக்க மாட்டானா? ஒரு நல்ல மனுஷன்ட்ட வந்து இருக்க மாட்டானா? அப்படின்னு சொல்லி இந்த போட்ட தப்பு விதை, தப்பான விதை போட்டால் தப்பான விதை தானே முளைக்கும். போட்ட விதை தான் முளைக்க முடியும். வினையை விதைச்சா வினையத்தான் இருக்க முடியும், திணையை விதைச்சா திணையா இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இவங்க போட்ட விதை தப்பாக போச்சு. எப்படி விதை போடணும்? அல்லாங்கிறவன் எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிற தப்பு. எல்லாத்தையும் பார்க்குறான்னு சொல்லி, எல்லாத்தையும் கேட்குறான்னு சொல்லி, எல்லாத்தையும் கண்காணிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு அறியாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அதே நேரத்தில் அவனுக்குரிய இருக்கையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய சரியான ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி அந்த அரசு கூட எல்லாம் என்ன சொல்கிறான்? உலகத்தில் அழிக்கும் பொழுது பூமி அழிக்கப்பட்டுரும், வானம் அழிக்கப்பட்டுரும், எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும், அரிசி மட்டும் அழியாது. அப்போ கூட எல்லாம் என்ன பண்ணுறான்னா அரிசி இருக்கணும், என்னுடைய இருக்கையை நான் விட மாட்டேன், இருக்கையோடு நான் இருப்பேன். அல்ல நான் இருக்கை இல்லாமல் இருப்பான். அவன் அதை அழிக்க நாடவில்லை. அதை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, அன்றைய தினம் உலகத்தில் நான் அழிக்குவேனே, அந்த தினத்தில் உமது இறைவனின் அரிசை 8 வானவர்கள் சுமந்து கொண்டு நிற்பார்கள். அப்போ 8 வானவர்களையும் அல்ல அழிக்க மாட்டான், அரிசையும் அழிக்க மாட்டான்,
மற்ற எல்லாத்தையும் சுத்தமாக சூர் ஊதுனவனை அழிச்சிருவான். அப்போ அழிச்ச பிறகு கூட அவனுக்கென்ற அந்த இருக்கை ஒன்று வேணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு தேவையெல்லாம் கிடையாது இருக்க, அவன் அதை விரும்புகிறான், அவ்வளவுதான். அல்லாஹ் அவன் நாடியதை அவன் செய்வான். அப்போ அந்த மாதிரி குர்ஆனில் 69 அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும், தெளிவான முறையில் விளங்கிட்டோமே ஆனால் நான் தான் அல்லாஹ் நியமத்தில் அல்லாஹ்வுடைய இலக்கணம் எப்படி சொல்லி தரப்படுது பார்த்தீங்களா, அற்புதமாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வை பார்க்கிறது. இன்னொரு விஷயம் என்னது, அல்லாஹ் இருக்கிறான் நம்பக்கூடியவர்கள் இறைவனை பற்றி இன்னொரு தப்பு செய்கிறார்கள். சில பேர் என்ன செய்யறான், அல்லாஹ்வை நான் பார்த்தேங்கிறான், அல்லாஹ்வை எனக்கு பார்க்க முடியுங்கிறான், கடவுள் என்கிட்ட வந்தாருங்கிறான், நான் அதை தான் அருள்வாக்கு சொல்றேங்கிறான். அப்போ கடவுள் மனுஷன்ட்ட வந்தாரு பார்த்தாரு சொன்னாருலாம் சொல்றாங்களே. இப்போ இறைவன்னா யார் பார்க்க இயலுமா? பார்க்கலாம், ஒன்றும் இல்லாட்டி பார்க்க இயலாது தான். அவன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறான். எங்க பார்க்க இயலும்? நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவனை பற்றி அழகா சொல்லுது. இந்த உலகத்தில் ஏமாத்துறாங்க எல்லாரும். இப்போ நான் இறைவனை பார்த்தேன்னு சொன்னால் உங்களை சாட்சி வச்சுக்கிற இயலாது. நான் பார்த்தேன்னு உங்கள்ட்ட சொல்லுவேன், எங்களுக்கு காட்டுன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தகுதி வரணும்ல. எனக்கு அந்த தகுதி வந்துச்சு, அதனால் நான் பார்த்தேன், உனக்கு அது வரல, நீ பார்க்க இயலாதுன்னு பதில் சொல்லிட்டு போயிடலாம். இவனை தலையை ஆட்டிகிட்டே போயிடுவான். அப்போ இறைவனை பார்க்கிறது என்பது அதுக்குன்னு ஒரு தனி குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள் தான் இறைவனை பார்க்க முடியும் என்று ஒரு திரையை போட்டுக்கிட்டு இறைவனை மனுஷன் பார்க்கலாம் என்று மக்கள் நம்பிவிட்டால் ஏமாத்தலாமா இல்லையா? இப்போ நான் இறைவனை பார்க்கலாம், நீங்கள் எல்லாரும் நம்புறீங்க, நான் இறைவனை பார்த்தேங்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இறைவனை பார்த்தார்லப்பா ஒரு சொல்லலாம் கேளுங்க அப்படி நம்புறீங்களா இல்லையா? அப்போ என்னையவே இறைவன்கள் லெவலில் கொண்டு வச்சிருவீங்க. நம்மளாம் இறைவனை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, அவர் இறைவன் என்ன கேட்டு வந்திருப்பாரு அப்படி சொல்லிடுவோமா இல்லையா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறைவனை பார்க்கறதுங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கொண்டு அதை உடைச்சி எரியுது. பார்க்குவே எப்போ பார்ப்ப, இந்த உலகத்தையெல்லாம் அழிச்ச பிறகு உன்னை திரும்ப உயிராக்கி மறுமையில் எழுப்பி உன்னை விசாரிக்கப்படுமே, அப்ப நம்ம பார்ப்போம். இந்த கண்ணை கொண்டு எந்த மனுஷனும் பார்க்க இயலாது. எந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலும்? திரும்ப எழுப்பக்கூடிய கண்ணு, பாடி, உடம்பு எல்லாம் வேறையா இருக்கும். கிழவனா உள்ளவனை கூட அல்ல இளைஞனாக மாற்றுவான். அந்த கண்ணு வேற, அந்த காது வேற, அந்த பவர் வேற. திரும்ப எழுப்பும் பொழுது இந்த துன்யாவில தான் அந்த மனுஷனை முதுமையாக்கக்கூடிய எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் படைத்து அனுப்பக்கூடிய இந்த சொர்க்கலோகத்தில் எந்த விதமான முதுமையோ பலவீனமோ ஒன்றுமே ஏற்படாது. ஒரே மாதிரி இருந்து யுகம் யுகமாக இருப்பார்கள் என்று சொன்னாலேயே அவங்களுக்கு முதுமை வராதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு பாடி, உடம்பு உனக்கு தரப்பட்ட பிறகு அந்த உடம்பை கொண்டு அந்த கண்ணை கொண்டு அல்லாஹ் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய இறைவனை மறுமை நியாய தீர்ப்பு நாளையில முழு நிலவை அனைவரும் பார்ப்பீர்களே, அப்படி பார்ப்பீர்கள். நிலவை நம்ம பார்க்கணும்ல, 1ஆம் நம்பர் பிற 2ஆம் பிறையா இருந்தா பார்த்துக்கு 3 பேர் தான் சாட்சி சொல்லுவான். ஏன் நிறைய பேர் பார்த்துருப்பா, 2 பேர் தான் தெரியும். ஏன் பிரைட் கம்மியா இருக்கிறது? முழு நிலவு அது ஓரமாகவும் இருக்கிறது இல்லை, சென்ட்ரலில் வந்துடுது, பெருசாக இருக்கிறது, நல்ல வெளிச்சத்தை காட்டுகிறது. அப்போ எல்லாம் அந்த வெள்ளெழுத்து உள்ளவனுக்கும் தெரியத்தானே செய்யும். பார்வை மங்கி போனவனுக்கு எனக்கு குருட்டு பயிலுக்கு தான் தெரியாத தவிர ஒரு அளவுக்கு அறகுற பார்வை உள்ளவங்க கூட எதை பார்க்க முடியும்? முழு நிலவை பார்க்க முடியும். யாருக்கு மறைக்க முடியுமா? முழு நிலவை தலையை துணிக்கிறா தெரியல நேராக சொல்லுவோமா? முழு நிலவை யாருக்கும் மறைக்க இயலாது. அப்போ இறைவனை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் பௌர்ணமி தினத்தில் நிலவை எப்படி பார்ப்பீர்களோ அப்படி உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். அப்ப இறைவனை பார்ப்போம் என்பது நம்ம நம்பணும் மறுமையில. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நியாய தீர்ப்புனால எல்லாம் நிப்பமா எழுப்பப்பட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சிட்டு இருப்போமா? அப்ப இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒஜா அர கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா ஒஜா ரப்புக ஒல் மலக்கு சஃபன் சஃபா. இந்த பூமி தூள் தூளாக இடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாம ஆக்கப்பட்ட பிறகு, எல்லாரும் எழுப்பப்பட்ட பிறகு என்ன செய்வான்? ஒஜா ரப்புக, உம்முடைய இறைவன் வருவான். அங்கிருந்து ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணி அணியாக வகுத்து வர, வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான். அப்படிலாம் சொல்ல வருவான் பார்க்க தான் அர்த்தம். அப்ப இறைவன் தோளில் கையை போடுவான், பாவங்களை சுட்டி காட்டுவான், எல்லாமே இப்படிலாம் இருக்கேன், இறைவன் சிரிப்பான் என்றெல்லாம் வருகிறது. இது எல்லாமே மறுமையில. இறைவன் ஒண்ணுமில்ல, சூனியம்னு சொல்லி வச்சு அல்லாஹ் பத்தியே பயமெல்லாம் ஆக்கிவிட்டாங்க. யாருக்கு பயம் வர மாட்டேங்குது? என்ன பயம் வருது? அப்பனை பத்தி பயப்படுறான், ஆசிரியர் பத்தி பயப்படுறான், போலீஸ் பத்தி பயப்படுறான், கோர்ட்டை பத்தி பயப்படுறான், ஒரு முதலமைச்சரை பத்தி பயப்படுறான், அல்லாஹ் பத்தி பயப்பட மாட்டேங்கிறான். ஏன்? நீ தான் அல்லாஹ் ஒண்ணுமில்ல சொல்லி வச்சுட்டிய. எதுக்கு பயம் வர மாட்டேங்குது? அல்லாண்டா நான் உண்மை இல்லை, பேருக்கு தான் அல்லாஹ் நம்பிக்கை சொல்லிக்கிறானே தவிர இவன் நாத்திகனா இருக்கிறான். அல்லானா என்ன இல்லையா? ஒண்ணுமே இல்லை, அல்லானா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை, கற்பனை, அது மாதிரி சொல்றான். அல்லானா ஒரு இருந்து கொண்டு பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டு ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னா தான் அதுல ஒரு அச்சமும் பயமும் வரும். இறையச்சம் குறைஞ்சு போனதுக்கு காரணம் இந்த இறைவனை பற்றி உள்ள இந்த தப்பான சித்தாந்தம் தான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் மறுமையில நம்ம பார்ப்போங்கிறது தனி விஷயம்.
இந்த துன்யாவில் பார்க்க முடியுமா, இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? இஸ்லாம் நம்மளை காப்பாற்றுகிறது. எவனாச்சும் உங்ககிட்ட வந்து நான் இப்போ தான் கடவுள்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன், இப்போ தான் கடவுள் என்று இதை சொன்னார், கடவுளுக்காக அதை செய்யி அப்படின்னு சொன்னால் தூக்கி நிராகரிச்சிரு. ஏன்? இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இந்த கண்ணை கொண்டு அந்த இறைவனுடைய ஜோதியை பார்க்க இயலாது. எப்படி எல்லாம் அடுக்கடுக்க அள்ளி போடுறான்னு கேட்டால், லா துதிரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடைய முடியாது. ஒவ்வொரு எதிர்க்குள்ள அபுசார், பார்வைகள் அவன் அடைகிறான். பார்வைகள் இருக்கு, நம்ம பார்வை, இந்த பார்வைகள் வந்து அவனை அடைய முடியாது. அவன் நம்ம பார்வை கண்ணுக்கு நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம கண்ணுக்கு நேரம் தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம கண்ணு அவனை போய் பார்க்காது. ஒவ்வொரு லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுணுக்கமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி 6வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் சொல்லி மனிதன் இறைவனை பார்க்க இயலாது என்று சொல்கிறான். இறைவனுடைய தூதர்களாவது பார்த்திருப்பார்களா? அல்லாஹ் குர்ஆனில் 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்கிறான், மாக்கானலி பஷரின், எந்த ஒரு மனிதருக்காவது ஐயோ கல்லிமஹுல்லாஹு, அல்லாஹ் பேசுறதா இருந்தால் இல்லா வஹியன், உள்ளுணர்வை ஏற்படுத்தி பேசுவான். அவ் மிமராய் ஹிஜாபின், ஒரு திரைக்கு அப்பால் காண முடியாமல் இருந்து கொண்டு பேசுவான். அவ் யுர்சில் ரசூலன், ஒரு மாணவர்களை மலக்கை அனுப்பி, தேவதூதனை அனுப்பி அதன் வழியாக பேசுவான். இதுனிகி மாயஷா, விரும்பியதை அவர் வழியாக அதை அறிவித்து கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்றான். நபிமார்கள்ட்ட, இறைவனுடைய தூதர்கள்ட்ட இறைவனிலிருந்து செய்தியை வாங்குறாங்க. உண்மை பார்த்தாங்களான்னு பார்த்தது கிடையாது. எப்படி செய்தி வரும்? அவங்க மனசு அப்படி தோணும், இது இறைவன்ட்டு வருதுன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு புலப்படுத்தும், அப்படி செய்தி வரும். அல்லது சத்தம் மட்டும் வரும், அல்லது ஜிப்ரீல் மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த செய்தியை சொல்லுவாங்க. இந்த 3 வழியில தான் இறை செய்தி வரும்னு சொன்னானே தவிர நேர பார்க்க இயலாதுன்னு தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முன்னாடி மூசா நபி அவர்கள் இணைஞ்சாங்க, அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டதுல அர்த்தம் இருக்குங்க. மூசா நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவோட இறைவன் நேருக்கு நேராக உரையாடினான். இன்னனி அனல்லாஹ், நான் தான்ப்பா உன்னுடைய இறைவன் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், நேருக்கு நேரம் பேசினா. ஆனால் பார்க்கல. அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், ரப்பி அருணி அவங்க இலைக்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன், சத்தம் தானே கேட்குது, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி மூசா நபி செய்கிறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க. ரப்பி, ஒருத்தர் இறைவனை பார்க்கலாம் என்று இருந்தால் யார் இந்த நேருக்கு நேர் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவர் பார்த்திருக்க வேண்டும். நேருக்கு நேர் பேசுனது அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் அவர் கூட என்னை பார்க்கலங்கிறான். எப்படி சொல்றான்? லன் தரானி, ஒரு காலம் என்னை நீ பார்க்க முடியாது. ஏன் முடியாது? அது அல்லாஹ் விளக்குறான். உலாக்கின் ஊந்துரியில் ஜபல், அதோ அந்த மலையை பார். நீ என்னை தானே பார்க்க நினைக்கிற, என்னை பார்க்கறதுக்கு உனக்கு சக்தி பத்தாது. அதுக்கு ஆதாரம் என்ன? உலாக்கின் ஊந்துரியில் ஜபல், அந்த மலையை பார். இனிஸ்தகர்ற மக்கானஹு வஸௌப தரானி, அந்த மலைக்கு வந்து என்னுடைய ஒளியை நான் காட்டுறேன். உனக்கு படாம அல்லாஹ் நினைச்சா இவருக்கு பக்கத்தில் இவருக்கு படாம அதுக்கு மட்டும் படுற மாதிரி காட்ட இயலும். நம்மளுக்கு லேசர் அடிக்கிறோமா இல்லை லைட் அடிக்கிறோம். இந்த மாதிரி விரிஞ்சு போகிற லைட்டையும் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். விரியாமல் இப்படி கூறாக போகக்கூடிய லேசர் லைட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறான். லேசர் அடிச்சா பாயிண்ட் தான் அடிக்கும், விரிஞ்சுலாம் போகாது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான், நான் வந்து லேசர் மாதிரி அடிக்கிற நேரம் என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது நான் காட்டுகிறேன். ஃபைனிஸ்தகர்ற மக்கானஹு, அந்த மலை அந்த இடத்துல அப்படி இருந்து விட்டதுன்னு சொன்னால் ஸ்பசௌப தரானி, அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, தன் இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, மூசாவுக்கு காட்சி தராமல் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக இறைவன் ஆக்கிவிட்டான். ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அப்ப அவர் விளங்கிட்டார், ஆஹா இந்த மலை எவ்வளவு வலிமையான, நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா வலிமை தாங்குற வலிமையில் நம்ம என்ன, அது வெயிலையும் தாங்கும், மழையையும் தாங்கும், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒரு பொருள். நம்மளுக்கு தாங்க முடியுமா? அந்த மலையில் சோறாக்கி தின்றா கூட சுடுன்னு கத்துமாது. அப்போ எவ்வளோ சூட்டையும் தாங்க, எவ்வளோ குளிர்ச்சியும் தாங்க. ஏன்னா அதுக்கு பாடியோ ரத்தமோ வலி உணரக்கூடிய நரம்புகளோ கிடையாது. அப்போ அந்த மலைக்கு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை காட்டும் போது அந்த ஒளி எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருதுன்னு கேட்டால் மலை தூள் தூளாக செதறி நொறுங்கி போயிடுது. இவன் சொல்கிறான் என்கிட்ட அல்லாஹ் வந்துட்டாங்கிறான், அல்லாஹ் பார்த்தேங்கிறான், எனக்குள்ள அல்லாஹ் வந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய ஞானிகள்ங்கிற பேரில் ஏமாற்று பேர்வழிகள்லாம் சமுதாயத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவர் தெளிஞ்ச பிறகு அல்லாஹ் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிரு, உன்னை நான் பார்க்கணுன்னு சொன்ன தப்பு தான், பார்க்க இயலாதுங்க, நான் ஏன் பார்க்க கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க உம்மத்து சமுதாயத்தில் உள்ளவன் என்ன பண்ணுறான், இது குல்தும் யா மூசா, மூசாவுடைய சமுதாயத்தை பார்த்து, மூசாவுடைய சமுதாயத்துடைய வாரிசுகள் மதீனாவில் இருந்தார்கள் யூதர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இது குல்தும், நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் உங்கள் அப்பா பாட்டன் சொன்னா என்ன சொன்னீங்க, லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா,
அல்லாவை நேருக்கு நேர பார்த்தா தான் உன்னை நம்புவோம், நீ அல்லாவுடைய தூதருங்கிற, அல்லாஹ் வந்து சொல்ல முதல்ல அப்படின்னு கேட்டாங்க. உடனே அகதத்துக்கும் சாய்கத்து வந்து தந்துரும், இதே மாதிரி ஒரு இடி முழக்கம் உங்களை தாக்கியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2:55 சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாவை நேருக்கு நேர பார்க்கிறதுங்கிற ஒரு வாசலை இஸ்லாம் தெள்ள தெளிவாக அடைத்து விட்ட காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூதருல் கிஃபாரி என்ற ஒரு தோழர் கேட்கிறாரு, ஹல் ரஅய்த ரப்பக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நூறுன் அன்னா உராஹு, அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும்? அவன் ஒளியா வெளிச்சமா இருக்கான், அந்த வெளிச்சம் நம்ம கண்ணில் பார்க்குற வெளிச்சமா? சாதாரண சூரிய வெளிச்சத்தை பார்க்காம கூசி போயிடுது நமக்கு. அப்போ அல்லாஹ் எப்படி பார்ப்ப? அப்போ ஒளிக்கெல்லாம் கோடான சூரியன்களுக்கு மேலே உள்ள ஒளி, அந்த ஜோதியை நமக்கு தாங்க கொள்ள முடியாது, இந்த உடம்புக்கு முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நூறுன் அன்னா உராகு, அவனை ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறைவனை பார்த்தார்கள் என்று உனக்கு எவனாவது சொன்னால் பக்கத்து கதப, அவன் பொய் தான் சொல்றான். யார் சொல்ற? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இறைவனை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நீ பார்த்தது நான் பார்த்ததுக்கு பேச்சு வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அவர் பொய் சொல்லுகிறார். ஏன் பொய் சொல்றாருன்னு சொல்றாங்க? அது அவங்களா என்ன விட்டுடுச்சு, ஆயிஷா நாயகி சொன்னா நம்ம கேட்கணுமா நினைக்கலாம், கேட்க வேண்டியது இல்லை தான். ஆனால் ஆதாரத்தோடு சொல்கிறார்கள். என்ன செய்றாங்க? சும்மா கராத், பிறகு ஓதி காட்டினார்கள், லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அதே மாதிரி மாக்கானலி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மிவராய் ஹிஜாபின் அவ் யுர்சில் ரசூலன், 3 வழியில் தான் அல்லாஹ் பேசுவான், உள்ளுணர்வை ஏற்படுத்துவான், அல்லது திரைக்கப்பாலிருந்து பேசுவான், அல்லது வானவர்களை அனுப்பி அவர் வழியாக செய்திகளை தெரிவிப்பான் என்ற வசனத்தை காட்டி இப்படித்தானே இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான். அவ குர்ஆனுக்கு மாத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு நீ எப்படி சொல்றீங்க? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இறைவனை பற்றி அவனை சித்தரிக்கிற விதத்தில், இறைவன்டா யாரு, அவனுடைய ஆற்றல் வல்லமை, அதெல்லாம் தனி விஷயம். இறைவன் யாருன்னு சொல்ற விதத்தில் அவன் என்ன செய்யறான்? கோழியா இறைவனை பார்க்கறான், கழுதையா இறைவனை பார்க்கறான், சூரியனா இறைவனை பார்க்கறான், காத்தா இறைவனை பார்க்கறான், அவனுக்கு என்னென்னவெல்லாம் விரும்புறான் அதுவாவெல்லாம் இறைவனை பார்க்கறான், என்னென்னவெல்லாம் விரும்புறான். மலம், மிருகங்கள் போடக்கூடிய மலத்தில் கூட இறைவனை பார்க்கறேங்கிறான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களை முஸ்லிம்களை இப்படி எல்லாம் போகாம இஸ்லாம் எப்படி காப்பாத்துது? எதுவும் இறைவன் கிடையாது. மகானா அது தனியாக, அது அப்புறம் பேசிக்கிடுவோம். அவர் இறைவனா? கிடையாது. இறைவன் ஊடுருவானா? கிடையாது. எந்த பொருளை வருவானா? கிடையாது. இப்போ இறைவனை பார்த்துட்டு வர்றாரு, சொல்ற கேளுங்க, முடியாதுடா, பார்க்க முடியாதுடா. இது நன்மையா அது நன்மையா? யோசிச்சு பாருங்க. மனித குலத்தில் இது நம்புறவர்கள் நன்மை அடைவார்களா? இறைவனை பற்றி இப்படி நம்பினவர்கள் நன்மை அடைவார்களா? அப்போ அந்த கொள்கை அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் கூட இதை மறுமையில் நம்ம வெற்றி பெறுவதற்காகத்தான் இதை நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை சொல்லும் போது கூட இஸ்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னு கேட்டால், என் பேரை சொல்லி உன்னை எவனும் ஏமாற்ற விட மாட்டேன், நான் எப்படிப்பட்ட இறைவன், இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், நாம சொல்லக்கூடிய இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால், மதத்தை சொல்லி என்னை சொல்லி என் பேரை சொல்லி எவனும் உன்னை ஏமாற்ற முடியாமல் பாதுகாக்கும். அப்போ இம்மையிலையும் பாதுகாக்கக்கூடிய இந்த கொள்கையைத்தான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? தூக்கி பிடிக்கணும். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம நினைஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது என்பது இது ஒரு முக்கியமான கொள்கை. அப்போ அல்லாஹ்வை பற்றின கொள்கை எதை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மையா தீமையா? வேற எந்த சமயத்தில் எந்த சித்தாந்தத்தில் உள்ள கடவுள் கோட்பாடை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு லூப் இருக்கும். என்ன லூப்பு? எப்படி மனுஷனை ஏமாத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு ஓட்டை வைத்திருப்பார்கள், அதுக்குள்ள புகுந்து அப்படி ஏமாற்றி ஓடியாத்துவான், எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிடுவான். அது இல்லாமல் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இந்த மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இறைவனுடைய இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டால், இறை கோட்பாடில் இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை சொல்லும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அடிமைங்கிற உறவை தவிர, இது ஒரு முக்கியமான விஷயம், எஜமான் அப்படிங்கிற ஒரு தன்மை எனக்கு உண்டு. எல்லாரும் அடிமை தான். இந்த உலகத்தில் உள்ள நீ யார் எவரை வேண்டாலும் எடுத்துக்கொள், எந்த ஒரு படைப்பை வேண்டாலும் எடுத்துக்கொள், எல்லாம் என்னால் படைக்கப்பட்ட அடிமைகள் தானே தவிர எனக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களோ எனக்கு பக்கத்தில் உட்காரக்கூடியவர்களோ அவங்க சொன்னால் நான் கேட்டு தான் ஆகணுங்கிறதோ அல்ல அவங்களுக்குள்ள நான் ஒன்றுக்குள்ள ஒன்றாக ஆகிவிடுவேன் என்பது கிடையாது. இஸ்லாம் அடுத்தபடியாக மக்களை காப்பாற்றக்கூடிய, மக்களை மக்கள் ஏமாற்றி விடாமல் காப்பாற்றக்கூடிய, மனுஷன் ஏமாத்திராமல் சுரண்டி விடாமல் காப்பாற்றக்கூடிய அடுத்த கோட்பாட்டை அதிரடியாக எடுத்து வைக்கிறது. என்ன எடுத்து வைக்கிறது? மனிதன் ஒரு காலத்திலும் இறைவனுடைய அடிமைத்தனத்தை விட மேலே போக முடியாது.
அவர் முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு கடவுளுக்கு அர்ப்பணித்தவராக இருந்தாலும் சரி, அவர் நல்ல வேலை பார்க்குற ஒரு அடிமேண்டு வருமே தவிர, ஒரு கடையில் நாம் இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறோம், ஆயிரக்கணக்கான பேர் நம்ம இடத்துல வேலை பார்க்கிறார்கள். அந்த ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்தாலும் ஒருத்தன் நல்ல விசுவாசமாக பார்க்குறான், ஒருத்தன் நேர்மையாக இருக்கிறான், நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறான், அவனுடைய கடையாக நினைத்து என்ன செய்கிறான், ரொம்ப நேர்மையாக நாணயமாக நடந்து கொள்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் அதோட மட்டமாக இருக்கிறார்கள், இன்னொருத்தர் தூங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவர்களுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்வோம், அந்த கடை நடத்தக்கூடிய நம்ம, இவன் வந்து நல்ல நேர்மையான ஆள் பார்த்து நம்ம விரும்புவோம். விரும்புறதுக்காக வேண்டி பாதி கடை எழுதி கொடுத்துருவோமா, உரிமையாளர் ஆக்கிடுவோமா? அதாவது என்ன விளங்குவோம், விரும்பத்தக்க வேலைக்காரன். வேலைக்காரங்கிறது மாறுமா? அப்போ நீ என்னதான் செஞ்சாலும் வேலைக்காரங்கிறது மாறவே மாறாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதில் கூட சில இடத்துல மாற வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்கு, அவனை கொண்டு தான் அந்த கடை நிற்கிதுங்கும் போது, இந்த உனக்கு ஒரு ஷேர் தரப்பா, நீ உனக்கு ஒரு பார்ட்னராக இருந்துக்க, உழைப்பு பார்ட்னராக இருந்துக்க என்றும் மனிதர்கள் சொல்லிவிடுவானிய. அவன் இல்லாமல் இவனுக்கு இயங்க இயலாது. ஏன்னா இவன் தான் பார்க்குறான்ல, இவன் தான் கடை ஓனராக இருந்தால் கூட அவனை வச்சு தான் இயங்க முடியும். அப்படிங்கும்போது அவனை கொஞ்சம் சார்ந்து தான் இருக்கணும், அவன் மனம் குளிர மாதிரி நடந்தால் தான் நம்ம ஒழுங்காக போக முடியுமென்றெல்லாம் கூட மனிதனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடும். இறைவனுக்கு வந்து இவர் இல்லாமல் இயங்க முடியாதுன்ற நிலையில் எல்லாம் இருக்கிறானா? யார் இல்லாமன்னா அவனை தனியாகவும் இயங்க முடியாதா? அப்போ அந்த மாதிரி இறைவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வந்து எந்த ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் அந்த அடிமைங்கிற லெவல் தான். நல்ல அடிமை, சிறந்த அடிமை, 100 மார்க் வாங்கின அடிமை, 50 மார்க் வாங்கின அடிமை, 10 மார்க் வாங்கின ஃபெயிலாக போன அடிமை என்கிற ஒரு கேட்டகிரி தான் இருக்குமே தவிர, அடிமைக்கு மேலே வந்துருமா, அவர் நினைச்சதையெல்லாம் செய்து கொடுக்குற மாதிரி ஆயிருமா, அல்லது அவர் விரும்பினதையெல்லாம் அவருக்கு செஞ்சுக்கிற இயலுமா, அவர் விரும்பினதையெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க இயலுமா? அந்த மாதிரியான ஒரு வாசலையும் இஸ்லாம் அடைக்கிறது. அது அடைச்சா என்ன நன்மை? நன்மை இருக்குது. என்ன நன்மை? மனுஷன்ட்ட இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சா அந்த ஏமாத்திட்டு போயிடுவானே. ஒரு மனுஷன் வந்து இவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள், கடவுளுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி சரணடைஞ்சிருவீங்க? கடவுள்கிட்ட சரணடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருவீங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்பீங்க, அவர் கேட்குறதெல்லாம் கொடுப்பீங்க, அவருக்கு சொல்லி ஆட்டி வைக்கிற ஒரு பாம்பாக நீங்கள் செய்வீங்க, ஆடுவீங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துருமா இல்லையா? அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் எவ்வளவுதான் தவத்திலே மூழ்கி கிடந்தாலும் சரி கடவுளாக ஆக முடியாது. ஒன்று, கடவுளுடைய ஏதாவது 1-2 தன்மையாவது அவன்கிட்ட வருமா? வரவே வராது. அல்லது வேண்டப்பட்ட ஒரு ஆளுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன கேட்டாலும் கடவுள் கொடுத்துருவாரா? விரும்பினதைத்தான் கொடுப்பாரே தவிர வேண்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் கொடுக்காம இருப்பார். அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி என்ன இருந்தாலும் அவருடைய கோரிக்கையால் அலட்சியப்படுத்த முடியுமா? அவர் யார், எப்படிப்பட்ட ஒரு மகான், எப்படிப்பட்ட ஒரு பெரியார், அவர் கேட்டு இல்லைன்னு அவனுக்கு சொல்ல இயலுமா? அப்படிங்கிற மாதிரியாக மனிதர்களுக்கு மத்தியில் நினைப்போமே, இவர் இல்லாமல் அவர் இருக்க முடியுமா, அவர் இல்லாமல் இவர்களுக்கு செய்ய, அப்படிலாம் அல்லாஹ் கிடையாது. போட யாராவது போயிட்டே இருந்துவான். அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் மனுஷனையும் கடவுளையும் அப்படி அழகாக வேறுபடுத்தி நிப்பாட்டினான். டேய், மனுஷனை வைக்கிற இடத்துல மனுஷனை வை, என்ன வைக்கிற இடத்துல என்ன வை, என்ன வைக்கிற இடத்துல எந்த ஒரு மனுஷனை வைத்து விடாத என்பதை சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ அவ்வளோ அற்புதமான முறையில், அவ்வளோ தெள்ள தெளிவான முறையில் ஆணி அடித்தது போல இந்த மார்க்கத்தில் அந்த கொள்கையெல்லாம் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. இப்படி நம்பினா என்ன நடக்கும்? நமக்கு ஒரு மனுஷனை வர்றான், அவன் வந்து நம்மளை மாதிரியே இருக்கிறான், ஆனால் தோற்றத்தை பெரிய தாடி வச்சிருக்கிறான், பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறான், அல்லது வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறான், பார்த்தாலே நம்மளை ரொம்ப பெரிய ஞானப்பழம் மாதிரி தோற்றத்தில் காட்சி தர்றான். அவனை பற்றி கூட துறைய சிஷியர்கள்லாம் கூட குறைய அவனுக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஃபீடப்லாம் கொடுத்து இப்படி ஆள் தெரியுமா அப்படி ஆள் தெரியுமாங்கிறாங்க. அவர் பார்த்தாலே இப்படி போயிடும், கேட்டாலே இப்படி போயிடும், ஒரு கையை தூக்குனாலும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை தொட்டு பார்த்தாலே இப்படிலாம் சொல்லி விட்றான்னு வைங்க, ஃபிட்டிங் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்கன்னு வைங்க. முஸ்லீம் அது பாதிக்காது. ஏன்? அட என்ன மனுஷன் தான் அடைவன், என்னடா பேசுறீங்க? அவன் எங்களை மாதிரி மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ நான் அடித்தா அவனுக்கு வலிக்கும், அவன் அடித்தா எனக்கு வலிக்கும். அப்புறம் என்ன அவன்கிட்ட இருக்குங்கிறீங்க? நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பசிச்சா சாப்பிட போகிறோம், அந்தாலும் சாப்பிட போகிறா இல்லையா? நாங்கள் குடிக்க போகிறோம், அவர் குடிக்க போகிறா இல்லையா? நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு உட்காந்துருந்தோம்னா மலைச்சலம் கழிக்க போகிறோமே, அது மாதிரி ஒரு போவாரா இல்லையா? எங்களுக்கு நோய் வர மாதிரி நோய் வருமா இல்லையா? ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்களா இல்லையா? அப்புறம் என்ன ஒரு மகானு, என்ன ஒரு அப்படின்னு விளங்க மாட்டேங்கிறான். என்ன நினைக்கிறான்? எவனாவது கட்டி விட்ட கதையெல்லாம் சொல்லி நம்பிக்கிட்டு அப்படி காலை குழுவுறான். அந்த மனுஷன் யாரையெல்லாம் அவன் கடவுள் நினைச்சானோ, யார் நமக்கு ஆசி வழங்குவாங்க, யாரை பார்த்தாலே புண்ணியம் நினைச்சானோ அவன்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு செத்து போன காட்சியெல்லாம் உலகத்தில் கண்ணு முன்னாடி பார்க்குறான். புனமாக போய் விட்டார்கள். கடந்த காலத்தில் இந்த மாதிரி சொல்லி கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போ எங்கே? ஏன் அவங்களால இருக்க முடியலை? இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 வருஷத்துக்கு வாழ வேண்டியதானே? 10,000 வருஷம் வாழ்ந்துட்டு செத்தாலும் செத்தானு போயிட்டாரு.
அப்போ செத்து போகிறான் ஒரு மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடி எவனும் இருந்துக்கிட்டே இருக்கல. எனக்கு வேணா கொண்டாந்து ஒரு ஆளை காட்டுங்க, இவர் ஒரு 10,000 வருஷமாக இருக்காரு, ஒரு ஆளை கொண்டாந்து நிப்பாடுங்க பார்ப்போம். இருக்காரா எவனாவது? ஒரு பேரும் இல்லை. ஒரு 5000 வருஷத்துக்கு காட்டுங்க, இல்லை. இமயமலையில் எவனா இருக்கான்னு ஒரு இருக்க வேண்டாம் சொல்லுவானே தவிர நெசத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்கவும் முடியாது. கொண்டாந்து காட்ட இயலுமா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதைகள் தான் சொல்ல முடியும்ன்றது ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்? தெளிவாக இருக்கும். அவனை நான் தான் இறைவன் ஏமாற்ற முடியாது, இறைவனுடைய ஒரு சாயல் என்கிட்ட இருக்குன்னு ஏமாற்ற முடியாது, 1-2 விஷயங்களை இறைவன் மாதிரி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஏமாற்ற முடியாது, நான் விரும்புகிறதும் என்னுடைய இறைவன் விருப்பமோ, நான் ஒன்று விரும்பின பிறகு என்னை இறைவன் மீறுவானா அப்படின்னு அவனுக்கு சொல்ல முடியாது. இப்படி எந்த வகையில் வந்தாலும், எந்த ரூட்டில் ஏமாற்ற வந்தாலும் தலையில் அடித்த மாதிரி இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி இந்த மார்க்கத்துடைய கொள்கைகள் அமைக்கப்பட்டு